ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாயல் பெயின் எபிசோட் 9 பார்ட் 2. பார்ட் 2ல் அவங்க எல்லாத்தையும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏரிபின், பிரியா 3 பேரும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் குக் பண்ணி முடிச்சுட்டு இதை கொண்டு போய் அந்த டேபிளில் வைன்னு லாயல் பெயின் கொடுத்து அனுப்புகிறாங்க. பட் அதுக்கு பிரேக் இதை நீங்களே எடுத்துகிட்டு போகலாமே, போயிட்டு நீங்களே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாமேங்கிறாங்க. அதுக்கு பிரியா என்ன சொல்லுதுன்னா, இல்லை அவங்க அங்கே போனாங்கன்னா அந்த மாஸ்டர் குவா இருக்கார்ல, அதனால தான் போக மாட்டேங்கிறாங்க. ஸோ இது நீ கொண்டு போய் கொடுக்குறது தான் கரெக்டுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரீக் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சதும் எல்லாருக்கும் அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தோன்னே வாயில் எச்சு ஊறுதுங்கிறாரு பிரணோத்து. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க சின்ன அண்ணன் கேட்குறாங்க, லேடி பின் இங்கே வர சொல்லுன்னு சொல்லி ப்ரீக் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரீக்கு, இல்லை மாஸ்டர் ஆக்சுவலி அவங்க அப்படின்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிஸியாக இருக்காங்க, அவங்க பேலன்ஸ் இன்னும் சமைக்க வேண்டியது இருக்குது, ஸோ அதை சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, இல்லை எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்கள இங்கே வர சொல்லு, எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுன்னு சொல்கிறாங்க. போக போகிற ப்ரீக்கை கூப்பிட்டு இல்லை ப்ரீக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் 2 பாபிக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ப்ரீக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. எனக்கு ஹைனஸ் ஜாலின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகுது. அதுக்கப்புறம் போயிட்டு லேடி பின்னா வர சொல்கிறாங்க. லேடி பின் வந்ததும் வா இங்கே உக்காருன்னு சொல்லிட்டு சின்ன அண்ணன் சொல்கிறாரு. அதுக்கு மாஸ்டரும் அந்த சீட்டை இழுத்து போட்டு இங்கே வாங்க இங்கே உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பட் இதுக்கு எதுக்குமே ஒத்துக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போய் அதை போய் பார்க்குறேன், என்ன பேலன்ஸ் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் நான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சின்னண்ணனுக்கு, இப்போவும் என்ன இப்படிவே இருக்கா, இவ சின்ன வயசில் எப்படி பார்த்தோமோ அப்படியே அதே டெடிக்கேஷனோடையே இருக்காளேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனினும் அவங்க போகட்டும் விடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்களும் கிளம்பிடுறாங்க. மாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க போனதும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சின்ன அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, மாஸ்டர் நீங்கள் போயிட்டு லேடி பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்க இங்கே வரலன்னா என்ன, நீங்கள் போயிட்டு உங்கள் ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக சொல்கிறாரு. அவரும் ஒன்று அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே போயிட்டு லேடி பின்ட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தொந்தரவு பண்ணுறாரு. பட் அது லேடி பின்னுக்கு பிடிக்கல. இல்லை எனக்கு வேணாம், நீங்கள் போய் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது அவர் காதுலேயே வாங்கலை. இல்லை நான் அவங்கள்ட்ட தான் நாள் ஃபுல்லாக பேசுகிறேனே, நான் அவங்க கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண வராரு. அந்த இடத்துக்கு ஆனின் வந்துடுறாங்க. மாஸ்டர் உங்களுக்கு என்ன இப்போ ஹெல்ப் பண்ணணும்ல தானே பண்ணுங்கங்கிறாங்க. அவர் உடனே ஷாக் ஆகிடுறது, என்னது நானே பண்ணணுமான்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே வந்தீங்க, லேடி பெண்ணுக்கு கஷ்டமாக இருக்குன்னு, அப்போ நீங்களே பண்ணுங்கள், எல்லாத்தையுமே நீங்களே உங்கள் கையாலேயே பண்ணி எடுத்துகிட்டு அங்கே வந்துடுங்க, நாங்கள்லாம் அங்கே டேபிளில் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. உடனே ப்ரீக்குக்கும் ஜாலியாகிடும், பிரியாவுக்கும் ஜாலியாகிடும். எல்லாரும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு அவரை அந்த இடத்துல மாட்டி விட்டுட்டு இவங்க எல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ப்ரீக்கை மண்ணில் புதைச்சி வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. கீழே படுக்க வச்சு மண்ணில் புதைச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு லேடி பின், இது என்ன நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுட்டு இருக்கீங்க எல்லாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு மெச்சூர்டாக நடந்துப்பாங்க இல்லையா, சின்ன பிள்ளை மாதிரி எப்பவுமே நடந்துக்கிட்டதே கிடையாது. ஸோ அந்த மெச்சூரிட்டி இருக்கிறதுனால அவங்க அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஆனி, பாருங்கப்பா நீங்கள் 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறீங்களான்னு சொல்லி ப்ரீக்கிட்டையும் பியாக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கு பியா, இதில் என்ன இருக்குது, ஜாலியாக இருக்க வேண்டியதானே, அதுக்கு தானே வந்திருக்கோம் அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு லேபி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனின் என்னுடைய லவ்வரா இல்லை என்னோடய குழந்தையானே எனக்கு தெரிய மாட்டேங்குது, அவள் நடந்துக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2ம் தான், உனக்கு நான் 2மா இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் லாயல் பின்னுக்கு போர் அடிக்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ நம்ம ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு ஆனின் கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் மண்ணில் புதைச்சி வச்சுருக்கத மறந்துட்டு அவங்க பாட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பியா மட்டும் அந்த இடத்துல இருக்குது. நீனாவது என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ப்ரீ கத்துறாங்க. அவங்க கத்துறதை பார்த்துட்டு போனது திரும்பி நிற்கிது. நின்றுட்டு சரி காப்பாற்ற தான் போலான்னு பார்த்தா அப்படியே ப்ரீக் மேலே ஏறி குச்சி அந்த இடம் போயிடுது. அவங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாக் போயிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாம் தூரத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த விளையாண்டுட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சான திங்க் ஒன்று நடக்குது. அதை கவனிக்கிறாங்க லேடி பின். என்னன்னு பார்த்தா, இந்த பிரின்ஸ் ஓன் இருக்காங்க இல்லையா, அவங்க சின்னனுடைய மச்சினிச்சு, அவங்க தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆழமான இடத்துக்கு போயிடுவாங்க போல்.
அதனால தண்ணியில தத்தளிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களால அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது. ஸோ இதை பார்த்துட்டு ஆனின்னு கடகடன்னு தண்ணியில் இறங்கி ஓடிடுவாங்க. இன்னொரு பக்கம் லேடி இன்னும் கடந்து கத்துவாங்க. ஆன் வந்து மாட்டிக்கிட்டாங்க, அவங்க டேஞ்சரில் இருக்காங்க, யாராவது வாங்க வாங்கன்னு சொல்லி கத்துவாங்க. பாய்ஸ்லாம் அப்புறம் வருவாங்க. எல்லாரும் வந்து அவங்கள தூக்கிட்டு வந்து கரையில் போட்டுருவாங்க. பட் அவங்களால சிபிஆர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க தண்ணி குடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பொண்ணுங்கிறதுனால நாங்கள் எப்படி சிபிஆர் பண்ண முடியும் எல்லாம் அப்படியே நிற்பாங்க. பட் ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையை வச்சு நெஞ்சில் நல்லா அழுத்தி பார்ப்பாங்க. அப்பயும் தண்ணி வராது. ஸோ சிபிஆர் நம்மளே பண்ண வேண்டியதான்ட்டு அவங்களே பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆனின்னு நினைக்கல. பட் லாயல் பெண் அப்படி நினைக்கிறாங்க. அவங்க அப்படியே ஷாக் ஆகிடும். இவங்க வாயை வச்சு அவங்க வாயில் வந்து இந்த மூச்சு கொடுக்கும்போது அப்படியே ஷாக் ஆகி நிற்பாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. எல்லாரும் அவங்கள வந்து காப்பாற்றிட்டாங்கங்கிற சந்தோஷத்தில் இருக்கும்போது லாயல் பெண்ணுக்கு மட்டும் அங்கே என்ன நடக்குதுன்னே புரியாது. அவங்க தூக்கிட்டே இருந்தானே போயிடுவாங்க. அது வரைக்கும் ஒன்றும் புரியாமல் அங்கேயே நின்றுட்டே இருப்பாங்க. அப்புறம் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, தலைலாம் ஈரமாக இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு, அவங்க சின்ன அண்ணன் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை சாப்பிட உனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவான்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அக்கா சொல்லுவாங்க, நீ இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா அது ஆனினால் மட்டும்தான். ஆனின் மட்டும் அங்கே எதையுமே பார்க்காம உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நீ இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. ஒரு பிரின்சஸ்க்கும் கூட தான் மறந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு பெரிய மனசு, உன் மேலே அவங்களுக்கு ரொம்பவே அக்கறை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே அவங்கள லவ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்க உதட்டில் கை வச்சு பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே ஆனினோட உதட பட்டதுனால அதை தொட்டு பார்க்குறாங்க. இவங்க தண்ணியில் குதிச்சுட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு டவல் எடுத்துகிட்டு லாயர் பெண் அந்த பக்கமாக வருவாங்க. அப்போ பார்த்தா ஆனின் அந்த ரூம் முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது பிரின்சஸ் ஆனோட ரூம் முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது தூரத்துல இருந்து லாயர் பெண் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இந்த பார்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம்.